வணக்கம். நான் உங்கள் சக்தி வாட்டர் டிவைனர். போர் போட நல்ல நேரம், நல்ல நாள் மற்றும் நல்ல நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா? அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த காணொளியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போர் போடுறதுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்க்கணும். நமது முன்னோர்கள் நல்ல நேரத்தில் பார்த்து தான் போர் போடணும். எந்த ஒரு காரியங்கள், சுப காரியங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கும்போது, ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு தொடங்கும் போதும் நம்ம நல்ல நேரம், நாள், நட்சத்திரம் பார்த்து தான் தொடங்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திற்கும். அதே போல் தான் இதுவும். நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போர் போடுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நேரம் கரெக்டாக இருக்கா? நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கா? நம்ம ராசிக்கு நேரம் எப்படி இருக்குது? நம்ம நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் எதுனா இருக்கா? இல்லை நல்ல நம்ம நட்சத்திரத்திற்கு நல்ல உகந்த நாட்களா இன்றைக்கி போட்டால் நல்லா இருக்குமா? தேய்பிறையா, வளர்பிறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கணிச்சு தான் நம்ம போர் போடணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டிய முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டால், நாட்கள். எந்த நாட்களில் நம்ம போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த 4 நாட்களுக்கும் போர் போட உகந்த நாட்கள். இது நாட்களில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது நல்லது. அதாவது சந்திரன் நீர் தத்துவத்தை கொண்ட ராசி. சந்திரன் என்பது கிரகம் நீர் தத்துவத்தை கொண்ட ராசி, ஜலராசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்தமாரி நீர் சம்பந்தமாக இந்த போர் வைக்கும்போது நம்ம அந்த நீர் தத்துவத்தை நம்மளுக்கு தேவையான போர் வச்சா என்ன வரும்? போர் வச்சா தண்ணி வரும். அதுக்காக தானே நம்ம போர் வைக்கிறோம். அப்போ அந்த தண்ணியை சார்ந்த கிரகம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சந்திரன். அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுக்கு ஒரு படி மேலாக பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி பௌர்ணமியில் நிறைஞ்ச பௌர்ணமி, அந்த பௌர்ணமி வளர்பிறை சந்திரனை விட ஒரு படி மேலே அந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு வளர்பிறை சந்திரன் வளர்பிறை நேரத்திலும் அப்புறமேட்டுக்கா பௌர்ணமி நேரத்திலும் இந்த மாதிரி ஒரு கிழமையில் ஒரு நாளில் நம்ம போர் போடுறது மிக சிறந்ததாகும். 2வது விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நாள் பார்த்தோம். நேரம் எப்படி பார்க்கணும்? அப்போது நேரம்னு பார்த்தோன்னா, இந்த குளிகை நேரம் வரும் இல்லையா? ராகு காலம் வரும், குளிகை நாள் வரும், குளிகை நேரம் வரும், அப்புறமேட்டுக்கா யமகண்டம் வரும். இந்த நேரங்களை மேக்சிமம் தவிர்த்துடுறது நல்லது. இந்த நேரங்களில் ஸ்டார்ட் பண்ணது, அதாவது இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கண்டினியூவாக அது ராகு காலமாக இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுற டைம் இந்த மாதிரி குளிகை நேரத்திலையும் ராகு காலம், யமகண்டம் இருக்க சொல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அந்த நேரம் வருது, அந்த இது வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் 3வதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் 27 நட்சத்திரம் இருக்குது இல்லையா? அதில் சில நட்சத்திரத்திற்கு அந்த நீர் தத்துவத்தை கொண்ட நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போர் போட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தோன்னா, பரணி, ரோகிணி, பூசம், மகம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 நட்சத்திரம் இருக்குது. இந்த சந்திரனை மையமாக கொண்ட சந்திரனுடைய நட்சத்திரங்கள், இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் ஒரு 2, அதுக்கப்புறம் கேதுவுடைய நட்சத்திரம் 1, அப்புறம் மேக்சிமம் சூரியனுடைய நட்சத்திரம் 1. இந்த புதனுடைய இதுவில், அதாவது என்னென்னு கேட்டால், அன்னைக்கு புதன்கிழமை வருது, இது திங்கக்கிழமை வருது. திங்கக்கிழமை யாருடைய நாள்? திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்திரன் நீர் தத்துவத்தை கொண்ட ராசி. அப்போது இந்த சந்திரன் திங்களன்று வளர்பிறை சந்திரன் அல்லது திங்களன்று பௌர்ணமி, இந்த மாதிரி ஒரு நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போர் போடுவது மிக சிறந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போது தேய்பிறை டைமில் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தேய்பிறை சந்திரனில் போடலாம். மேக்ஸிமம் அந்த நாளை தவிர்த்துட்டு வேறு வழியே இல்லைன்னா போட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போர் போடுறீங்கன்னா இந்த நாட்களை மட்டும் பார்த்தா போதாது. அந்த ஃபஸ்ட்டு இந்த இடம் இப்போ போர் போட போகிறீங்கன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்கணும். இப்போது ஒரு இடத்த 2-3 பேர், ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டாக கூட வாங்கியிருக்கலாம்.
அதில் மேஜராக யார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 4ல் அந்த முக்கியமான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஆளுக்கு யார் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு 4 பேரில் முக்கியமாக கூடி முடிவெடுக்கிறீங்களோ, இல்லை ஒரே ஒரு ஆள் பேரில் மட்டும்தான் இருக்குது, மனைவி பேர்லேயோ இல்லை கணவன் பேர்லேயோ அந்த இடம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடம் வந்து யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நாளும், அதே போல் அவங்க ராசிக்கும் அவங்க நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நாளும், அவங்களுக்கு எந்த நாள் உகந்த நாள், அவங்களுக்கு இஷ்டமான ஒரு லக்கான ஒரு நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆலோசித்தும் தேய்பிறை சந்திரன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து நம்ம போர் போடுறது சிறந்ததாக இருக்கும். அதாவது நம்ம வந்து தேய்பிறை சந்திரன்லேயே தான் மேக்ஸிமம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் பார்த்து அவங்களுக்கு உகந்த நாள். இப்போ சில பேருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய அம்ச நாள். ஞாயிற்றுக்கிழமை சில பேருக்கு வந்து ரொம்ப யோகமான நாளாகவே சில பேருக்கு இருக்கும். அந்தமாரி ஒரு யோகம் உள்ள ஒரு நபருக்கு அந்த பூமி வந்து அந்த நபருக்கு உண்டானதாக இருந்துச்சுன்னா அந்தமாரி ஞாயிற்றுக்கிழமை டைம்லையும் நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் குளிகையை விட்டுட்டு மற்ற நாட்களில் போடலாம். அதே போல் கீழ்நோக்கு நாள்கள், அதாவது பூமியிலேருந்து தண்ணி எடுக்கிறதால தண்ணி வந்து தேடி பார்த்து பூமியில் போர் போட்டு எடுக்கிறதால பூமி கீழ்நோக்கு நாளில் போர் போடுறது நல்லது. அதே போல் மேல் நோக்கு நாளில் அப்போ போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. யாருன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கீழ்நோக்கு என்பது கீழ்நோக்கி நம்ம போயிட்டு போர் போட்டு அந்த நீரை வந்து மேல் நோக்கி தான் எடுக்கிறோம். அப்போ வந்து பெருசாக நம்ம கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மேக்ஸிமம் அதை பார்க்க தேவையில்ல. கீழ்நோக்கு நாள் போடலான்னு சொல்லிட்டு சில முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு சொல்கிறோம். ஆனால் மேல் நோக்கு நாளும் நம்ம நல்ல நாள் தான். மேன்மை என்பது மேல் நோக்கு நாள் என்பதும் கீழ் என்பது ஒரு கீழ்நோக்கு நாட்கள் என்பதும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நாட்களில் வந்து கீழ்நோக்கு நாளும் மேல் நோக்கு நாளும் நம்ம நல்லதாக இருக்கும். மேல் நோக்கி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? அந்தமாரி கீழ்நோக்கு மேல் நோக்கு நாளில் நம்ம அது என்றைக்கு வேணாலும் நம்ம போர் போடலாம். எதுனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கமெண்ட்டில் பதில் கொடுக்குறேன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் இல்லையா? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுங்க. இல்லை ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமே வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. ரோகிணி நட்சத்திரம்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மாதத்துல ஒரு நாள் வரும். அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை இல்லைனா குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வேண்டிக்கிட்டு அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போர் போடலாம். அதே போல் நான் ஒரு 9 நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா? இந்த நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்கள் போர் போடலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம போர் போடுறதும் சிறந்ததாக இருக்கும். ஏதேனும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பதிவில் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.